ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வேணான் சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பொரியல் ரெசிபி பார்க்க போகிறோம். இது வந்து எங்கள் ஊர் சைடு, அதாவது கன்னியாகுமரி சைடு கல்யாண வீட்டில எல்லாம் இந்த பொரியல் கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கேபேஜ் பொரியல். இந்த டைம் ஓணத்துக்கு நீங்கள் சத்யா வீட்டில் வைக்கிறீங்கன்னா இந்த பொரியலை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னோடய பர்சனல் ஃபேவரட் பொரியல். இப்போது இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கேபேஜ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் ஒரு சட்டி சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்கணும். இப்போ எண்ணெய் காஞ்சி வந்ததும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்க்கலாம். கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு. இந்த டைமில் ஒரு காஞ்ச மிளகாய் சேர்க்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறமா 2 பல் பூண்டு சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம 2 டேபிள் ஸ்பூன் சிறுபயிறு பருப்பு இதில் ஆட் பண்ணணும். இது வந்து நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்து விடுங்க. இதுதான் இந்த டிஷ்ஷோட ஃப்ளேவரே. ரொம்ப சூப்பராக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிடும்போது. இது இப்போது நல்லா வறுபட்டுடுச்சு. இந்த டைமில் ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்குனதை சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமா 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா 1 டீஸ்பூன் சேர்க்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு சின்ன சைஸ் கேபேஜில் பாதி சேர்க்குறேன். இதை வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் போட்டு நல்லா வேக வைங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான தேங்காய் அரைச்சி எடுக்கலாம். அதுக்காக நான் 3 கைப்பிடி அளவு துருவிய தேங்காயும் 1/2 டீஸ்பூன் ஜீரகமும் தண்ணி விடாமல் சதைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதாவது பல்ஸ் பண்ணி மட்டும் எடுத்தால் போதும். இந்த மாதிரி இருக்கணும் தேங்காய், ரொம்ப கிரைண்ட் ஆகக்கூடாது. இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் 15 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. நம்ம வந்து இது தண்ணி விடாமல் வேக வைக்கணும். அப்படியே அந்த ஆயிலில் வந்து நல்லா ஃப்ரை ஆகி வரணும். அப்போ தான் அதோட ஃப்ளேவரே. இதை வந்து கோல்டன் ப்ரௌன் இந்த மாதிரி ஆகிறது வரை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கேபேஜ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.